ரைட். செல் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். செல் வாழ்வின் அடிப்படை அலகுல நாம இன்னைக்கு பார்க்க போறது செல் வால், செல் சுவர், அதுக்கப்புறம் அகச்சவ்வு மண்டலம், எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். ஸோ இவைகளை பத்தி தான் இன்னைக்கு நாம இந்த காணொளியில பார்க்க போறோம். சரிங்களா? ரைட்டு, பார்க்கலாமா? செல் வால், செல் வாலை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம். செல் சுவரை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும்? எனிபடி சொல்லுங்கப்பா. செல்லுக்கு வடிவத்தை கொடுக்குது. செல்லுக்கு வடிவத்தை கொடுக்குது. அப்புறம் நோய் தொற்று வந்து பாருங்க பாதுகாக்கிறது. சரியா? ஒரு ப்ரொடெக்ஷன் குடுக்கறது செல் சுவர் தான். அதுக்கப்புறம் ஏற்கனவே நீங்க படிச்ச மாரி, தாவர செல்ல செல் சுவர் இருக்கும். விலங்கு செல்கள்ல செல் சுவர் கிடையாது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு உயிரினங்கள்லயும் வெவ்வேறு வகையான உயிரினங்கள்லயும் வெவ்வேறு விதமா இருக்கு. ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமே. பூஞ்சைகளுடைய செல் சுவர். கைட்டின். பாக்டீரியாவுடைய செல் சுவர். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. சரிங்களா? 2 செல்லுக்கும் இடையே இருக்கக்கூடிய ஒரு கனெக்ஷனுக்கு பேர் என்ன சொன்னேன்? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ராஜா. அதேதான் நம்ம இங்க பார்க்க போறோம். அவ்வளவுதான், ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டீங்க. அதை பத்தியே பார்த்துடலாம். ரைட். As you may recall, a non-living rigid structure called the cell wall forms an outer covering for the plasma membrane of fungi and plants. நீங்க வந்து ஏற்கனவே படிச்சிருப்பீங்க, அதை கொஞ்சம் ரீகால் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. செல் சவ்வு அப்படின்றது ஒரு உயிரற்ற திடமான ஒரு அமைப்பு. சரிங்களா? செல்வால் எங்க இருக்கு அப்படின்னா, பூஞ்சைகள்லயும் தாவரங்கள்லயும் பிளாஸ்மா மெம்பரேனுக்கு மேல, சரி, அதாவது செல் சவ்வுக்கு மேல காணப்படுவதுதான் எது? செல் சுவர். சரி, அதான் இங்க கொடுத்துருக்காங்க. இது பூஞ்சை மற்றும் தாவரங்களில் பிளாஸ்மா சவ்வின் வெளிப்புறத்துல. அப்ப பிளாஸ்மா சவ்வுக்கு மேல எங்க இருக்குது? பூஞ்சைகளுடைய செல் சுவர்லயும், அதே மாதிரி தாவரங்கள்லயும், சரிங்களா, இந்த செல் சுவரானது காணப்படுகிறது. அப்பதான் நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, பூஞ்சைகளுடைய செல் சுவர் என்ன வேதிப்பொருளால் ஆனது? தாவரங்கள்ல ஜஸ்ட் யூ கேன் see. நீங்க இந்த செல் வாலுடைய படம் பாத்தீங்கன்னா, செல் சுவர்னா இதுதான் செல் சுவர். இந்த நடுவுல இந்த டார்க்கா இருக்குல்ல, இது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மிடில் லேமல்லா, அதாவது இடை லேமல்லா அல்லது மைய லேமல்லா. தமிழ்ல நீங்க எப்படி வேணாலும் சொல்லலாம். ஓகேவா? இதான் மிடில் லேமல்லா. சரி, இன்னாண்ட பக்கம் ஒரு செல் இருக்கு, இன்னாண்ட பக்கம் 2வது செல் இருக்கு. அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. சரி, இது பேர் என்னங்க சார்? மிடில் லேமல்லாவுக்கு பக்கத்துல இருக்கு இல்லைங்களா? மிடில் லேமல்லாவுக்கு பக்கத்திலே காணப்படுவது பேரு பிரைமரி வால், முதன்மை சுவர் அல்லது பிரைமரி வால். ஓகேவா? ரைட். அதுக்கப்புறம் இருக்கிறது இந்த ஏரியாலாம் பாத்தீங்கன்னா செகண்டரி வால்னு சொல்லுவாங்க. 2ஆம் நிலை செல் சுவர். சரிங்களா? அதேதான் இந்த இடத்துலயும் கொடுத்திருக்கோம். ஜஸ்ட் இங்க பாருங்க. இது வந்து மைய லேமல்லா அல்லது இடை லேமல்லா, இந்த டார்க் போர்ஷன். அண்ட் அங்கிருந்து இந்த பக்கம் இது பிரைமரி செல் வால், இதுவும் பிரைமரி செல் வால். இது செகண்டரி செல் வால், இதுவும் செகண்டரி செல் வால். ஓகே? இங்க டெர்ஷியரி செல் வால் வரும், இங்க டெர்ஷியரி செல் வால் வரும். புரியுதா? எஸ் சார். எஸ் சார். ரைட். Cell wall not only gives shape to the cell and protects the cell from mechanical damage and infection. சார், செல் சுவர் இருந்தாதான் செல்லுக்கு ஒரு வடிவம் இருக்கு. நீங்க என்ன பண்றீங்க? தாவர செல்லினுடைய அமைப்பை கொடுங்கன்னா இந்த மாதிரி ஒரு படம் போட்டுறீங்களா? எஸ், போடுறோமா இல்லையா? ஆனா விலங்கு செல்லுக்கு என்ன பண்றோம்? இந்த மாதிரி போடுறோம். ஏன் அப்படின்னா தாவர செல்ல செல் சுவர் இருக்கு, அதனால அதுக்கு ஒரு வடிவத்தை தருகிறது. ஆனா விலங்கு செல்ல அப்படி இருக்கா? அப்ப இந்த செல் சுவர் செல்லுக்கான வடிவத்தை கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் செல்லை அதன் இயக்க சேதம், மெக்கானிக்கல் டேமேஜ் மற்றும் நோய் தொற்று, ஏதாவது நோய் காரணிகள் உள்ள வராம பாதுகாப்பதுதான் அதனுடைய வேலை. அதுக்கு அடுத்தது ஆல்கே ஆஃப் செல் வால். பாசிகள் வந்து செல் சுவரை கொண்டிருக்கும். அது எதனால் ஆனது? செல்லுலோஸ், கேலக்ட்ரான்ஸ், மேனான்ஸ் அண்ட்
calcium carbonate. Algae have cell wall made up of cellulose, skeletons, mannans and minerals like calcium carbonate. calcium carbonate என்றது ஒரு கனிமங்கள். ஓகேவா? அப்ப நம்ம ஜெனரலா செல்லுலோஸ் தான் படிச்சிருப்போம். கேலக்டான்ஸ், மேனான்ஸ் பிளஸ் கால்சியம் கார்பனேட் போன்ற கனிமங்கள் எங்க இருக்கு? எஸ், பாசிகளுடைய செல் வால்ல காணப்படுது. பாசிகளுடைய செல் சோர்ல காணப்படக்கூடிய வேதிப்பொருட்கள் தான் இவைகள். ரைட்டா? அடுத்தது while in other plants, சார் இதுவே மற்ற தாவரங்கள்ல செல் சோர் எதனால ஆனது அப்படின்னு பார்த்தோம்னா, while in other plants it consists of cellulose, hemicellulose, pectins and protein. சரிங்களா? செல்லுலோஸ், ஹெமிசெல்லுலோஸ், பெக்டின் மற்றும் புரதங்களை இவைகள் கொண்டிருக்கும். ரைட்டு. அதுவே நெக்ஸ்ட் the cell wall of young plant cell, the primary wall is capable of growth which gradually diminishes as the cell mature and the secondary wall is formed on the inner side of the cell. சரி, என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் ஒரு தாவரம் இளமையாக அதாவது வளருதுன்னு வச்சுக்கோங்க, அதுல முழுக்க முழுக்க எதுதான் இருக்கும்? பிரைமரி செல் வால் தான் இருக்கும். சரிங்களா? அது மெச்சூர் ஆக தான் உங்களுக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படின்னா செகண்டரி செல் வாலே ஃபார்ம் ஆகும். ரைட்டா? ரைட். செல்லின் உட்புறத்தை நோக்கி இரண்டாம் நிலை செல் சோர் உருவாகிறது. சி அப்படின்னா எப்படின்னா இங்க காமிச்சிடுறேன். ஜஸ்ட் இமேஜின். உங்களுக்கு இதான் என்னது? இது என்னது? இதான் மிடில் லேமல்லா. என்னது? மைய லேமல்லா. இப்படி வச்சுக்கோ. மிடில் லேமல்லா. அப்ப இது செல்லு, இந்த பக்கம் ஒரு செல் இருக்குது, இந்த பக்கமும் ஒரு செல் இருக்குது. அப்ப இவங்க யாரு? இவங்க யாரு? பிரைமரி செல்வா. சரிங்களா? இவங்க யாரு? செகண்டரி செல் வால். செகண்டரி செல் வால். இதுலயே ஒரு லாஸ்ட் ஒரு லேயர் இருக்கும். அதை நீங்க என்ன சொல்லுவீங்க? டெர்ஷரி செல். அப்ப இது ஒரு செல்லு, இது ஒரு செல். புரியுதுங்களா? இப்படிதான் இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா, இதான் மிடில் லேமல்லா. மிடில் லேமல்லாவுக்கு அப்புறம் பிரைமரி செல் வால். பிரைமரி செல் வாலுக்கு அப்புறம் அதோட உட்புறத்துல அதோட இன்னர் சைட்ல எது ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்றாங்க? செகண்டரி செல் வால் ஃபார்ம் ஆகுது டுவோர்ட்ஸ் இன்னர் சைட். அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுதுங்களா? எஸ் சார். எஸ் சார். ரைட். அதான அந்த படத்துல காமிச்சோம். நெக்ஸ்ட் வந்து மிடில் லேமல்லா ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இது மிடில் லேமல்லா is a layer mainly of calcium pectate which holds or glues the different neighboring cells together. சார் மிடில் லேமல்லாவில் என்ன இருக்குன்னா கால்சியம், மெக்னீசியம் பெக்டேட், மெக்னீசியத்தை கூட சேர்த்துக்க கூட, கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் எங்க இருக்கும் அப்படின்னா அந்த மிடில் லேமல்லாவில் இருக்கும். இதுதான் மிடில் லேமல்லான்னு வச்சு. இது வந்து ஒரே ஒரு என்லார்ஜ் பண்ணியிருக்காங்க. மிடில் லேமல்லாவில் என்ன இருக்கு? கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட். மறக்காதீங்க. சார் இது என்ன சார் பண்ணுது? அப்ப நான் ஏற்கனவே சொன்னது போல இங்க ஒரு செல்லு, அதே மாதிரி இங்க ஒரு செல்லு. சரிங்களா? சார் இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் நான் என்ன சொன்னேன்? மிடில் லேமல்லா. இது என்ன பண்ணுது? இந்த பக்கம் ஒரு செல்லையும் இந்த பக்கம் ஒரு செல்லையும் ரெண்டு செல்லையும் ஒன்னா இணைக்கிறது தான் யாரோட வேலை? மிடில் லேமல்லா. மிடில் லேமல்லா. ஓகே, இங்க இருந்து தான் பிரைமரி செல் வால் எல்லாமே ஃபார்ம் ஆகும். நமக்கு இந்த மிடில் லேமல்லாவில் கால்சியம் அண்ட் மெக்னீசியம் பெக்டேட் இருக்கு. அது நீங்க ஞாபகம். சரிங்களா சார்? அப்ப இந்த செல்லுக்குள்ள இருந்து இது செல் ஏ, இது செல் பி. இதுல இருந்து இந்த செல்லுக்கு ஏதாவது மூலக்கூறு டிரான்ஸ்பர் ஆகணும் அப்படின்னா ஒரு சின்ன கனெக்ஷன் இருக்கும். இந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் போற மாதிரி. அந்த கனெக்ஷனுக்கு பேர் என்ன? பிளாஸ்மோடெஸ்மாட்டா. தமிழ்லயும் அதே தான். ஓகே, பார்த்துடலாம். இங்க பிளாஸ்மோடெஸ்மாட்டாவானது செல்சுவோ மற்றும் இடையிலேமல்லா வழியே கடந்து செல்கிறது. மிடில் லேமல்லா வழியே அது கடந்து செல்கிறது. அது எதுக்காக அப்படின்னா
பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்டோபிளாசத்தை, 2 செல்லோடைய சைட்டோபிளாசத்தை இணைப்பதுதான் யாரோட வேலை? மிடில் லேமெல்லா. மிடில் லேமெல்லாக்கு அப்புறம் பிளாஸ்மோடெஸ்மாட்டா. சரிங்களா? Plas- கனெக்ஷன் தான், கலெக்ஷன். அதாவது 2த்துக்கும் சென்டர்ல இருக்கு அப்படின்னா மிடில் லேமெல்லா. 2 செல்லுத்தோட சைட்டோபிளாசத்தையும் கனெக்ட் பண்றது. அப்ப இதுல இருந்து இது வழியா, அப்ப இந்த செல்லுல இருந்து ஏதாவது ஒண்ணு இந்த வழியா போகணும் அப்படின்னா இந்த பிளாஸ்மோடெஸ்மாட்டா வழியா தான் அடுத்த செல்லுக்கே போக முடியும். சரியா? அதுதான் சைட்டோபிளாசத்தை, பக்கத்துல இருக்கக்கூடிய செல்லுடைய சைட்டோபிளாசத்தை கனெக்ட் பண்றது அவங்களுடைய வேலை தான். ஓகேவா? Okay, sir. ரைட். நெக்ஸ்ட் நான் இப்ப இது வரைக்கும் பார்த்தது செல்வாள். இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு செல்வாளை பத்தின? No, sir. ரைட். No, நெக்ஸ்ட் sir. நம்ம பார்க்க போறது அகச்சவ்வு மண்டலம், எண்டோ மெம்பரேன் சிஸ்டம். அப்படின்னா என்ன சார்? சொல்லுங்க. செல் உள்ள காணப்படக்கூடிய சவ்வாலான நுண்ணுறுப்புகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்டிருக்கும். புரதத்தினுடைய கடத்தலுக்கு, சரியா, உள்ள இருந்து செல்லுக்கு வெளியே வரக்கூடிய அந்த நிகழ்வுக்கு பயன்படுவதுதான் இந்த அகச்சவ்வு மண்டலம். ஒவ்வொன்னா பார்த்துடலாம். செல் நுண்ணுறுப்புகளின் சவ்வுகள் பல ஒன்று சேர்ந்து அகச்சவ்வு மண்டலமாக செயல்படுகிறது. ஏனெனில் அவைகளின் செயல்பாடுகள் அனைத்துமே ஒருங்கிணைக்கப்பட்டு, while each of the membranous organelles is distinct in terms of its structure and function, many of these are considered together as an endomembrane system because their functions are coordinated. அதாவது உள்ள செல்லுக்குள்ள நிறைய செல் நுண்ணுறுப்புகள் இருக்கு, சரிங்களா? அதுல எல்லா செல் நுண்ணுறுப்புகளும் கிடையாது, ஒரு குறிப்பிட்ட செல் நுண்ணுறுப்புகள், சரி, அதனுடைய சவ்வுகள்லாம் ஒன்னா இணைஞ்சு என்ன பண்ணுது, அகச்சவ்வு மண்டலமாக மாறி இருக்கு. அதனுடைய செயல்பாடுகள் அனைத்துமே இதுக்கு அடுத்து அதுக்கு செய்யும், அதுல அடுத்து அதுக்கு செய்யும், இந்த மாதிரி ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு பேர் தான் அகச்சவ்வு மண்டலம் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சரி, இந்த அகச்சவ்வு மண்டலத்தின் கீழே எது எதெல்லாம் வரும் அப்படின்னு பாருங்க. The endomembrane system include endoplasmic reticulum, Golgi complex, lysosome and vacuoles. இது மறக்காதீங்க. எண்டோபிளாச வலை, கோல்கை உடலம், லைசோசோம் மற்றும் வாக்யூல் போன்றவை அகச்சவ்வு மண்டலத்தின் கீழே வருகின்றன. கேட்டாங்க, ஏற்கனவே நீட்ல வந்த கேள்விதான். எது எண்டோமெம்பரேன் சிஸ்டத்தின் கீழே வராதது எதுன்னு கேட்டாங்க. சரிங்களா? அப்ப வராதது எதுன்னா மைட்டோகாண்ட்ரியா, பசுங்கனிகம், பெராக்சிசோம், இதெல்லாம் எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல வராது. சரிங்களா? Since the function of the mitochondria, chloroplast and peroxisomes are not coordinated with the above components, these are not considered as part of the endomembrane. அப்ப நமக்கு அகச்சவ்வு மண்டலம்னா நமக்கு ஞாபகம் வர வேண்டியது எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கை apparatus, லைசோசோம் அண்ட் வாக்யூல். இது மட்டும்தான் அகச்சவ்வு மண்டலம். மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், பெராக்சிசோம் இதெல்லாம் வராது. ரைட்டா? கேள்வி எப்படி ஒன்னாலும் வரும். அதனால இந்த எக்ஸாம்பிள்ஸை நீங்க கரெக்டா ஞாபகம் வச்சுங்க. எந்தெந்த செல் ஆர்கனல் எண்டோமெம்பரேன் சிஸ்டத்துல வரும், எது வராது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? ரைட். ஒன்னொன்னா பார்க்கலாம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற செல் ஆர்கனல் எது அப்படின்னா எண்டோபிளாச வலை, எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரைட்டா? ரைட். எண்டோபிளாஸ்மா வலையை பத்தி உங்களுக்கு என்ன பாயிண்ட் தெரியும்? ரெண்டு இருக்கும் sir. பகுதி இருக்குமா? ஆமா சார். சொரசொரப்பானது ஒண்ணு, வளவளப்பானது ஒண்ணு எஸ், இருக்கும் sir. 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இன்னொன்னு ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகே, ஏன் அதுக்கு அந்த மாதிரி பேர் வந்தது? ரைபோசோம் பண்ண ரைபோசோம்கள் மேல ஒட்டிட்டு இருந்தா அது சொரசொரப்பானது. ரைபோசோம்கள் ஒட்டலைன்னா வளவளப்பான. வழவழப்பானது. சரிங்களா? ரைட். ஓகேப்பா. எதுக்காக இந்த எண்டோபிளாச வலையெல்லாம் பயன்படுகிறதுமா? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் போட்டோசிந்தசிஸ்.
இன்னொரு வாட்டி சொல்லுங்க. புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுங்க. புரோட்டீன் ரைபோசோம்கள் ஒட்டிக்கிறதுனால ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் புரத சேர்க்கையில ஈடுபடுகிறது. ஓகே. அப்ப ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் அது எதுக்கு பயன்படுது தெரியுமா? டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசத்துக்கு. ஓகே. ஸ்டீராய்டுலாம் உருவாக்கும் சார். ஸ்டீராய்டு லிப்பிடுகளை உருவாக்கும். செக்ரீஷன் தான் அவரோட வேலை. ஸ்டீராய்டு போன்ற ஹார்மோன்களையும் அதே மாதிரி லிப்பிடுகளையும் உருவாக்குவது தான் யாரோட வேலை? வழவழப்பான எண்டோபிளாச வலையினுடைய வேலை. ஓகே, அதான் மேஜர் பாயிண்ட்ஸ் இதுல இருக்குது. அப்ப நமக்கு ஈஸியா பார்க்கலாம். Electron microscopic studies of eukaryotic cells reveal the presence of a network or reticulum of the tubular structure scattered in the cytoplasm that is called endoplasm. அதாவது ஒருத்தர் யூகேரியாட்டிக் செல்ல மைக்ரோஸ்கோப் உதவியோடு பார்க்கும்போது, நுண்ணோக்கி உதவியோடு பார்க்கும்போது உள்ள வலைப்பின்னல் போன்ற அல்லது சின்ன சின்ன குழாய்கள் போன்ற அமைப்பு சைட்டோபிளாசத்துல சிதறிய நிலையில காணப்படும். அதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? எண்டோபிளாச வலை. அதுக்கு பேர் தான் எண்டோபிளாச வலை அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? ரைட். அதுக்கு அடுத்தது endoplasmic reticulum divides the intracellular space into two distinct compartments. அதனால இந்த எண்டோபிளாச வலை வந்து ரெண்டு இதுவா பிரிக்கிறோம். எப்படின்றத நான் காமிக்கிறேன். இங்க இதுல பாருங்க. இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு பிடிக்கும். இங்க இதான் எண்டோபிளாச வலை. இப்படி மடிஞ்சு போயிட்டு இருக்கு. இதுல இது ஒரு ஸ்பேஸ், இதுக்குள்ள ஒரு ஸ்பேஸ் அண்ட் சைட்டோபிளாச பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்பேஸ். சரிங்களா? சரி, இதை வந்து நீங்க என்ன சொல்லுவீங்க? இந்த கேப் இருக்கு இல்லையா, இப்படி வருது, நீங்க பார்த்துக்கோ, இப்படி வருது, ஜஸ்ட் இந்த மாதிரி மடியுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடியுது, அப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி மடியுது. சரியா? இந்த மாதிரி மடியுதுன்னு வச்சுக்கோங்க. சரி, இந்த போர்ஷன் இருக்குல்ல, அதான் இந்த போர்ஷன். இதை நம்ம என்ன சொல்றோம்? லூமினல். என்ன சொல்லுவாங்க? லூமினல். தமிழ்ல அது லூமினல். சார், இந்த கேப் இருக்குல்ல, இது சைட்டோபிளாச பார்த்து, அதாவது இந்த இடம் வந்து சைட்டோபிளாசம் இருக்கக்கூடிய பகுதிகள். இதை நம்ம என்ன சொல்றோம்? இதை என்ன சொல்றாங்கன்னா எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? இதுதான் எண்டோபிளாச வலைப்பா. இதுல இந்த போர்ஷன் லூமினல்னு சொல்றோம். அண்ட் இங்க நடுவுல கேப் இருக்கு பாத்தீங்களா, இப்படி வளையும் போது நடுவுல இந்த கேப் பேரு எக்ஸ்ட்ரா லூமினல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அதான் கொடுத்திருக்கோம். எண்டோபிளாச வலையானது செல் இடைவெளியை இரண்டு தனித்தனி இடமாக பிரிக்கிறது. அதாவது லூமினல் எண்டோபிளாஸ்ம ரெட்டிகுலத்தினுடைய உட்பகுதி, மற்றொன்று எக்ஸ்ட்ரா லூமினல் அதாவது சைட்டோபிளாசம் அப்படின்னு ரெண்டா பிரிக்குது. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட், the ER often shows ribosomes attached to their outer surface. The endoplasmic reticulum bearing ribosome on the structure surface is called rough endoplasmic reticulum. அப்ப ரைபோசோம்கள் எண்டோபிளாச வலையின் வெளிப்பரப்புல இணைக்கப்பட்டிருக்கின்றன. பெரும்பாலும் அந்த இடத்துல இணைக்கப்பட்டிருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னாவே தெரியும். சார், இது வந்து எண்டோபிளாச வலையில வந்து மொத்தம் 3 பார்ட் இருக்கு. அந்த அளவுக்கு டீட்டெயில் நமக்கு கொடுக்கல, இருந்தாலும் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கும். சரிங்களா? சரி, இதுக்கு பேர் வந்து சிஸ்டர்னேன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி வளைஞ்சு இருக்கிறதுக்கு பேரு சிஸ்டர்னே. அண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு பேரு வெசிக்கல், இதுக்கு பேரு டியூபியூல்ஸ். சரி, இது 3ம் சேர்ந்ததுதான் நம்ம பார்க்குற எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேவா? ரைட். ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் வந்து எண்டோபிளாச வலையோட மேல யார் அட்டாச் ஆயிருக்கும்? ரைபோசோம் அட்டாச் ஆயிருக்கும். ரைபோசோம் வந்து அட்டாச் ஆயிருக்கும். இதுவே ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல அது இருக்காது. சரி, நம்ம அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாத்வே மட்டும் நம்ம பார்ப்போம். சார், செக்ரட்டரி புரோட்டீன்
சுரப்பு புரதங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இங்க பாருங்களேன். இது வந்து முக்கியமான கான்செப்ட். நீட்ல ஏற்கனவே கேட்டிருக்காங்க. அதனால இதை பார்த்துக்கோ. அதாவது இது யாரு? இது யாரு? இது உட்கரு. இது வந்து உட்கரு. 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 சரியா? இங்கு உட்கரு சவ்வு. ஏன் கரெக்ட் நியூக்ளியர் தான்மா. உட்கரு சவ்வு, உட்கரு சவ்வு அல்லது உட்கரு உறை. ஓகே, நியூக்ளியர் மெம்பரேன். சார் நியூக்ளியர் மெம்பரேனுடைய கண்டினியூஸா யார் இவரு? ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரைபோசோம் வந்து இங்கதான் ஓட்டிட்டு இருக்கும். எண்டோபிளாஸ்மாலியம் இது இருக்குல்ல, இதான் ரைபோசோம். சரிங்களா? அப்ப நியூக்ளியர் என்வலப்ல இருந்து இது யாரு? RER, ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். அங்க இருந்து சுரப்பு புரதங்கள் எங்க போகுது அப்படின்னா இப்படி வரார். இவர் யார்? இவரு SER அப்படின்னா ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். சரிங்களா? அப்ப சார் ரஃப் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல உருவான செக்ரட்டரி புரோட்டீன்ஸ் எங்க வருது? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு வருது. சார் அங்கிருந்து அந்த புரோட்டீன் எங்க போகுது தெரியுமா? இது யார்? இது கோல்கை அப்பாரட்டஸ். யாரு? கோல்கை பாடி அல்லது கோல்கை அப்பாரட்டஸ். சார் கோல்கை அப்பாரட்டஸ் உடைய இது யாரு? 2 ஃபேஸ் இருக்கு. இங்கே தெரிஞ்சுக்கோ. அதாவது கோல்கை அப்பாரட்டஸ் இப்படிதான் இருக்கும் ஸ்ட்ரக்சர். இப்படிதான் படிச்சிருக்கீங்க. சரிங்களா? இதுல இந்த ஃபேஸ் இருக்குல்ல சின்னதா, இதுக்கு பேரு சிஸ் ஃபேஸ். இங்கிலீஷ்லயும் அதே தான், சிஸ் ஃபேஸ். அதுவே இந்த ஃபேஸ் வந்து டிரான்ஸ் ஃபேஸ். அப்ப இந்த செக்ரட்டரி புரோட்டீன் இங்கிருந்து வந்தது இல்ல, அந்த புரோட்டீன் இங்க வந்து எங்க வருது? கோல்கை பாடியோட சிஸ் ஃபேஸ்க்கு வருது. அதுக்கப்புறம் அப்படியே உள்ள அப்படியே வந்து 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 டிரான்ஸ்பேஸ் வழியா எங்க வருது? வெசிக்கல்களாக மாறி அந்த புரோட்டீன் செல் சவ்வுக்கு வெளியே வெளியேற்றம். ஓகே, இதுதான் என்ன மெக்கானிசம்? செக்ரட்டரி புரோட்டீனுடைய டிரான்ஸ்போர்ட் மெக்கானிசம் எந்த வழிகள்ல நடக்குது? ஒன் ஆஃப் த நீட் கொஸ்டின். சரிங்களா? ரைட்டா? இப்ப போய் இதை பாரு, உங்களுக்கு நல்லா புரியும். அப்ப செக்ரட்டரி புரோட்டீன் இங்கிலீஷ் மீடியத்தில் இருக்காது, ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ. செக்ரட்டரி புரோட்டீன், அதுக்கப்புறம் செக்ரட்டரி புரோட்டீன் எங்க உற்பத்தி ஆகுதுன்னா அது RER, அங்கிருந்து SER, அங்கிருந்து கோல்கை பாடியோட சிஸ்பேஸ், அங்கிருந்து கோல்கை பாடியோட டிரான்ஸ்பேஸ், அதுக்கப்புறம் செக்ரட்டரி வெசிக்கலா மாறி வெளியே போயிடும். இதான் பார்த்து. ஓகேவா? எழுதிடலாமா? இதை ஆர்டர் பண்ண சொல்லி 2017 18 நினைக்கிறேன், 18 19 அந்த கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா? இது புரிஞ்சுச்சு அந்த பாத்வே? எண்டோமெம்பரேன் சிஸ்டம் செய்யக்கூடிய வேலை. சரி, அடுத்தது வழவழப்பான எண்டோபிளாசம், ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ரைட்டா? வழவழப்பான எண்டோபிளாசங்களை அதை பாருங்க. சரி, இதுல வந்து ரைபோசோம்கள் இருக்காது. The smooth endoplasmic reticulum is the major site for synthesis of lipid in animal cells. Lipid like steroidal hormones are synthesized in ACR. சார் இதுல வந்து ரைபோசோம் இருக்காது, அதனால அது வழவழப்பான எண்டோபிளாசம் வலைன்னு சொல்றோம். இது வந்து லிப்பிடுகளுடைய உற்பத்தியில இது பயன்படுகிறது. லிப்பிட உற்பத்தி செய்ய பயன்படுகிறது. அது இது பாஸ்போலிப்பிடு, கொழுப்பு. இது தவிர ஸ்டீராய்டல் ஹார்மோன்கள், விலங்குகள்ல ஸ்டீராய்டல் ஹார்மோன்களை உற்பத்தி செய்வ இது பயன்படும். ஓகேவா? இதான் யாரோட வேலை? ஸ்மூத் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம். ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இது வேண்டாம்ப்பா, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. நம்ம NCERT பாயிண்ட் மட்டும் தான் மெயினா பார்த்துட்டு வரோம். அது மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டினா வரும். ஒயிட் பிளட் செல்லையும் ரெட்டினாலையும் காணப்படுதுன்னு சொல்றாங்க. அது வேண்டாம், விட்டு. ரைட், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது கோல்கை அப்பாரட்டஸ். கோல்கை அப்பாரட்டஸ், கோல்கை உடலம் அப்படின்னா எங்க இருக்கு சொல்லுப்பா? கோல்கை பாடி இப்பதான் பார்த்தோமே. கோல்கை பாடி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்றதையும் பார்த்துருக்கோம். சொல்லுங்க, அதை பத்தி சொல்லுங்க. செக்ரட்டரி புரோட்டீன்
போறக்கூடிய பாத்வேக்கு கோல்கே apparatus தேவையா? தேவையா? தேவை கிடையாதா? எஸ் சார். எஸ். அதுல சிஸ் ஸ்பேஸ் டிரான்ஸ்பேஸ் 2 பேஸ் இருக்கும். படிச்சோமா? எஸ் சார். சார் அதுலயும் நீங்க முன்னாடி பாத்தீங்கன்னா சிஸ்டர்னு, டிபியூல், வெசிக்கல்கள் அதே மாதிரியான ஸ்ட்ரக்சர் இதுலயும் இருக்கும். சரிங்களா? அண்ட் இதனுடைய வேலையும் மெயினா செக்ரீஷன்ல தான் வரும். சரிங்களா? மெயினா என்ன பண்ணும்? செக்ரீஷன் அப்படின்றது தான் வரும். கிளைகோ புரோட்டீனும் கிளைகோ லிப்பிடையும் ஃபார்மேஷன் பண்ணும். பார்த்துலாமா? சரி, நம்ம புக்ல என்சிஆர்டில என்ன கொடுத்துருக்கோ அதை நான் சொல்றேன். சப்போஸ் ஏதாவது இல்லைன்னா நீங்க தமிழ் மீடியம் பிள்ளைங்க தயவுசெய்து ஒரு பேப்பர் வச்சோ அல்ல சைடில் நோட் பண்ணிக்கங்க. கேமிலோ கால்கை இந்த இயர் ஆஃப் 1898 1898 இருக்கா தமிழ் மீடியம் புக்ல? 1898 இல்ல சார். எதுக்குப்பா? கேமிலோ கால்கை வருஷம் வந்து 1898. உட்கருவுக்கு பக்கத்துல ஒரு அடர்த்தியான நிறமேற்றப்பட்ட அமைப்பை கண்டறிந்தார். கேமிலோ கால்கை 1898ல உட்கருவுக்கு அருகில் நிறமேற்றப்பட்ட அல்லது சாயமேற்றப்பட்ட குழல் போன்ற அமைப்பை கண்டறிந்தார். இந்த அமைப்பு பின்னர் கோல்கை உடலம் என்று பெயரிடப்பட்டது. எப்ப இருக்கேப்பா? எல்லாமே இல்லையா? இதோ இருக்கு அந்த பாயிண்ட். சரி, இல்லாதவங்க நோட் பண்ணிக்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா கொஞ்சம் நம்ம தமிழ் மீடியம் புக்ல ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்போம். இருந்தாலும் நமக்கு என்சிஆர்டி பாயிண்ட்ஸ் தான் அவசியம். சரிங்களா? ஓகே, சரி, அது பார்த்துக்கோ. இதுதான் கோல்கை பாடி. கோல்கை பாடியில நம்ம சொன்னது போல இதுதான் சின்னதா இருக்கிறது வந்து சிஸ்பேஸ். சரியா? இங்க இருக்கிறது வந்து டிரான்ஸ்பேஸ். இதெல்லாம் யாரு இப்படி வளைஞ்சிருக்கிறது? ஒன்னொன்னா இப்படி வளைஞ்சு வருது இல்ல சார்? இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, இது வந்து சிஸ்டர்னே. அண்ட் இந்த மாதிரியான ஸ்ட்ரக்சருக்கு வெசிக்கல்கள். சார் சிஸ்டர்னேக்கு உள்ள ஒரு ஸ்பேஸ் இருக்கும், அதுக்கு பேரு லியூமன். இந்த மாதிரி இதுல இருக்கக்கூடிய இதுவோ நீங்க சொல்லலாம். சரிங்களா? இதை பாருங்க, இது தனியா நீங்க படமா பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரிதான் இருக்கும். இது சிஸ்டர்னேக்கு உள்ள இருக்கிறது தான் லியூமன். ஓகே, அண்ட் வாக்யூல் இருக்கு, வெசிக்கல் இருக்கு, இதெல்லாம் பார்த்து. சரி, they consist of many flat disc shaped shocks cisternae of 0.5 mm to 1.0 mm diameter. சரியா? சார் இது வந்து சிஸ்டர்னாக்களை கொண்டிருக்கும். அந்த சிஸ்டர்னே வந்து 0.5 மைக்ரோமீட்டர்ல இருந்து 1.0 மைக்ரோமீட்டர் வரைக்கும் அந்த சைஸ் வந்து வேரி ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கடுத்தது தீஸ் ஆர் ஸ்டாக்டு parallel to each other. யார சொல்றாங்க சார்? இந்த சிஸ்டர்னே இருக்குல்ல, ஓகே, இந்த மாதிரி ஒண்ணுக்கு ஒண்ணு பக்கத்துல பேரலா அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? அதுக்கடுத்தது வேரி நம்பர் ஆஃப் சிஸ்டர்னே ஆர் பிரசன்ட் இன் கோல்கை காம்ப்ளெக்ஸ். சார் கோல்கை உடலத்துல எத்தனை சிஸ்டர்னே இருக்கும் அப்படின்னா அது செல்லுக்கு செல்லு வேரி ஆகும். ஒரே மாதிரிலாம் நீங்க சொல்ல முடியாது. அதுதான் இங்க சொல்றாங்க. கோல்கை உடலத்தில் மாறுபட்ட எண்ணிக்கையில் அமைந்த
சிஸ்டர்னாக்கள் காணப்படும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரைட். The Golgi cisternae are concentrically arranged near the nucleus with distinct convex six phase and the forming phase and concave trans are the maturing phase. ஓகேவா சார்? இது எண்டோபிளாச வலைக்கு பக்கத்துல இது என்ன இருக்கும்? கோல்கை வடலம் அங்கிருந்து பக்கத்துல தான் இது உருவாகும். அதுக்கு பக்கத்துல தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். இந்த பாயிண்ட் நமக்கு வேண்டாம். ரைட். இந்த ரெண்டு பகுதி இருக்கும். ஒன்னு சிஸ்பேஸ். சிஸ்பேஸ்னா யாரு? இங்க இருக்காரு பாருங்க. இதான் சிஸ்பேஸ். இதான் சிஸ்பேஸ். இத இன்னொரு வாட்டி இதை எப்படி சொல்லலாம் நீங்க அப்படின்னா ஃபார்மிங் ஃபேஸ் கூட சொல்லலாம். உருவாகும் முகம். இது எங்க இருக்கும்? டுவார்ட்ஸ் நியூக்ளியஸ். இட் மீன்ஸ் இங்க பாருங்களேன். இதான் நியூக்ளியஸ். ஜஸ்ட் இமேஜின் இது நியூக்ளியஸ். இது நியூக்ளியோலஸ் இங்க உள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க. இவங்க என்ன சொல்றாங்க? இதுதான் கோல்கை பாடியோடைய ஸ்ட்ரக்சர். ஜஸ்ட் இமேஜின். ஜஸ்ட் இமேஜின். ஓகே. இது என்ன ஃபேஸ்? திஸ் ஃபேஸ். இது டிரான்ஸ் ஃபேஸ். அவங்க என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னாப்பா, இந்த சிஸ்பேஸ் டுவார்ட்ஸ் நியூக்ளியஸ் உட்கருவை நோக்கி அமைந்திருக்கும். சரிங்களா? டிரான்ஸ்பேஸ் யார் இருப்பா? வெளியில செல் சவ் இருக்கா? அனிமல் செல்ல வெளியில செல் சவ் கரெக்டா? பிளான்ட் செல்லையும் செல் சவ் இருக்கும். அதை நோக்கி அமைஞ்சிருக்கும். இப்ப புரிஞ்சுச்சா? எஸ் சார். சிஸ்பேஸ்க்கு இன்னொரு பேரு ஃபார்மிங் பேஸ், மறக்காதீங்க. டிரான்ஸ்பேஸ்க்கு இன்னொரு பேரு மெச்சூரிங். கேள்வி எப்படி ஒன்னாலும் கேட்கலாம் நீட்ல. சரியா? அப்போ பார்த்துக்கோ. ரைட்டுப்பா. அடுத்தது நமக்கு தான் தெரியுமே, இந்த கோல்கை apparatus principally performs the function of packaging materials to be delivered either to the intracellular targets or circulated outside the cell. அப்பதான் நம்ம படிச்சோம். secretory proteins வருது இல்ல, RER, SER, space of Golgi body, transpace of Golgi body, vesicle, இப்படிதானே போகுது. இப்படிதானே போகுது. அப்ப செல்லுக்கு உள்ளேயும் அல்லது செல் சுவருக்கு வெளியேயும் பொருட்களின், அதாவது புரோட்டீன் போன்ற பொருட்களின் கடத்தலுக்கு யார் பயன்படுகின்றா? இதுதான் ரொம்ப முக்கியம். பேக்கேஜிங் மெட்டீரியலை கொண்டு போய் சேர்க்கறது தான் இவருடைய வேலை. ஓகே. மெட்டீரியல்ஸ் டு பி பேக்கேஜ் இன் த ஃபார்ம் ஆஃப் வெசிக்கல் ஃப்ரம் ER ஃபியூஸ் வித், நான் ஏற்கனவே அந்த சொன்ன கான்செப்ட் தான். எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துல இருந்து சிஸ்பேஸ் அப்புறம் டிரான்ஸ்பேஸுக்கு வழியா இது என்ன பண்ணும்? கொண்டு போய் சேர்க்கும்னு சொல்றோம். சரிங்களா? அதனாலதான் எப்பவுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கோல்கை apparatus எதுக்கு பக்கத்துல அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க? எதுக்கு பக்கத்துல இருக்குமா? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பக்கத்துல இருக்கும். எப்பவுமே எதுக்கு பக்கத்துல இருக்கும்? எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலத்துக்கு பக்கத்துல இருக்கும். A number of proteins synthesized by ribosomes on the endoplasmic reticulum are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from its transpace. அதாவது உள்ள போகுது இல்ல, சிஸ்பேஸ் வழியா உள்ள போகுது இல்ல, அங்கிருந்து டிரான்ஸ்பேஸ் வழியா வரும்போது அது என்ன ஆகும்? கொஞ்சம் மாற்றங்களுக்கு உட்படும் அப்படின்றத சொல்றாங்க. A number of proteins synthesized by ribosomes on the endoplasmic reticulum are modified in the cisternae of the Golgi apparatus before they are released from its transpose. சரியா? எண்டோபிளாச வலையிலிருந்து வரக்கூடிய இந்த புரதங்கள் மாடிஃபை ஆயிட்டு தான் சிஸ்பேஸ் வழியா உள்ள பூந்து டிரான்ஸ்பேஸ் வழியா வெளியேறும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? இந்த பாயிண்ட் நம்ம கொடுத்துருக்குன்னா பாருங்க, எல்லாம் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அதுக்கு அது கிளைக்கோ புரதங்கள் மற்றும் கிளைக்கோ லிப்பிடுகள் உருவாக்கத்தின் முக்கிய பகுதியாக கோல்கை உடலும் செயல்படுது. கோல்கை apparatus is the important site for formation of glycoproteins and glycolipids. ஓகேவா? புரியுதுங்களா? இதுதான்ப்பா கோல்கை காம்ப்ளெக்ஸ். இந்த கோல்கை காம்ப்ளெக்ஸ் ஏதாவது டவுட் இருக்கா பாருங்க. அப்படி ஏதாவது ஒரு பாயிண்ட்ல உங்களுக்கு டவுட் இருக்கா பாருங்க. நோ சார். ரைட். அப்போ கோல்கை apparatusோட பணி நமக்கு முக்கியம். கிளைக்கோ புரோட்டீன் அண்ட் கிளைக்கோ லிப்பிடுகளுடைய உருவாக்கத்திற்கு முக்கியமாக இருக்கிறது யாருன்னா இவர் தான். சரி. இதெல்லாம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்
செல் பிளேட் ஃபார்மேஷன் இது ஒன்றா ஞாபகம் வச்சுக்கோ. கோல்கை அப்பரட்டஸ் வந்து செல் பிளேட், செல் தாவரங்கள்ல ரெண்டு ரெண்டு செல்லு பிரிஞ்ச போது செல் பிளேட்னு ஒன்று உருவாகும். ஓகே, அதுக்கு அது தேவை. இதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. ரைட்டா? ரைட். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது லைசோசோம்கள். என்னது? லைசோசோம். ஓகே, லைசோசோம் பத்தி என்ன தெரியும் உங்களுக்கு? லைசோசோம் பத்தி சொல்லுங்க சொல்லுங்க. தற்கொலை பையன் சொல்லுவாங்க. சூசைடல் பேக். ரைட்டா? அல்லது தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு டஸ்ட்பின் மாதிரி. அவர் தான் யாரு? இந்த லைசோசோம். பார்க்கலாமா? லைசோசோம் பத்தி பார்க்கலாமா? எஸ் சார். ரைட். நான் இந்த என்சிஆர்டில இருக்கிறத நான் பாயிண்ட் நான் படிக்கிறேன். வேணுமா இதை ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ. These are membrane bound vesicular structures formed by the process of packaging in the Golgi apparatus. இந்த பாயிண்ட் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த குத்துக்கிறேன் பாருங்க. இவைகள் சவ்வால் பிணைக்கப்பட்ட ஒரு வெசிகுலார் போன்ற அமைப்புகள். அப்படின்னா என்ன சார்? இதுதான் இப்போ நம்ம பார்த்தோம்ல, கோல்கை பாடின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சோம். இதான் கோல்கை பாடின்னு வச்சுக்கோ. ஓகே சார். இங்க இருந்து நமக்கு என்ன உருவாகுது? லாஸ்டா ஸ்பேஸ் வழியா உள்ள வந்து இது டிரான்ஸ்போஸ் வழியா வெளியே வருது. இதைத்தானே நீங்க என்னன்னு சொல்றீங்க? அதான்டா சார். சார் இப்படிதான் இந்த மாதிரியான வெசிக்கல்னா, இந்த மாதிரி வெசிக்கல்னாவே இதான் சின்னதா இதுதான் வெசிக்கல், இதான் வெசிக்கல். அது போன்ற அமைப்புகள் தான் லைசோசோம். The isolated lysosomal vesicles have been found to be very rich in almost all types of hydrolytic. சார், இந்த ஒரு தனியா லைசோசோம் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள எல்லா வகையிலான ஹைட்ரோலைட்டிக் நொதிகள் இருக்கு. சரியா? ஹைட்ரோலைட்டிக் நீரார் பகுக்கக்கூடிய நொதிகள் அதுல இருக்கு. சரியா? என்னென்ன நொதிகள் இருக்கு அப்படின்னா, ஹைட்ரோலேஸ், லிப்பேஸ், புரோட்டியேஸ், கார்போஹைட்ரேஸ். அப்படின்னா என்னடா பண்ணும்? ஹைட்ரோலேஸ் வந்து நீரார் பகுத்தல், அதுல வரக்கூடிய வகைகள் தான் இந்த லிப்பேஸ், புரோட்டியேஸ், கார்போஹைட்ரேஸ். ஞாபகம் வச்சுங்க. ஹைட்ரோலேஸ்க்கு அப்புறம் ஒரு ஐஃபன் போட்டுக்கும். சரியா? ஒரு ஐஃபன் போட்டு, கமா வேண்டாம், ஒரு ஐஃபனா மாற்றிக்கோ. லிப்பேஸ் என்ன பண்ணும்? லிப்பிடுகளை பிரேக் பண்ணும். புரோட்டியேஸ் புரோட்டீனை பிரேக் பண்ணும். கார்போஹைட்ரேஸ் ஆமா தம்பி, உங்களோட மைக்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ரைட். மத்தவங்க என்ன பண்றீங்க? தூங்கிட்டீங்களா? ஏமா, லிப்பிடுகளை உடைக்கிறதுக்கு லிப்பேஸ் அப்படின்ற நொதி, புரோட்டீன்களை உடைக்கிறதுக்கு புரோட்டியேஸ், கார்போஹைட்ரேட்களை பிரேக் பண்றதுக்கு கார்போஹைட்ரேஸ். சரிங்களா? இதெல்லாம் நீரார் பகுக்கக்கூடிய நொதிகள் எங்க இருக்கு? லைசோசோம் உள்ள காணப்படுகிறது. இதுதான் ஞாபகம் வச்சு. அப்ப தேவையற்ற லிப்பிட் அது உள்ள போச்சுன்னா லிப்பேஸ் இருக்கு, உடச்சு போட்டு போயிட்டே இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி புரோட்டீன், தேவையற்ற புரோட்டீன் அங்க போகுதுன்னா அங்கதான் புரோட்டியேஸ் இருக்கு. ஓகேவா? இதுதான் மிக முக்கியமான ரோல் லைசோசோம். அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உள்ள இதெல்லாம் நொதிகள் இருக்கிறதுனாலதான் தேவையற்ற செல் நுண்ணுறுப்புகள் எல்லாம் உள்ள போச்சுன்னா கூட அது என்ன பண்ணிடுது? பிரேக் பண்ணிடும். ஓகே, இந்த படத்தை பாருங்களேன். இதான் லைசோசோம். தான் லைசோசோம். இப்போ ஒரு செல் ஆர்கனல் டேமேஜ் ஆச்சுப்பா. செல் ஆர்கனல் ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா அது எங்க உள்ள வரும்? லைசோசோம்குள்ள தான் வரும். ஏதாவது ஒரு பேத்தோஜன் நம்ம உடம்புக்குள்ள உள்ள போகுது. சரியா? அந்த பேத்தோஜன் நம்ம அழிக்குது இல்லையா, அதுவும் எங்க தான் போகும்? லைசோசோம்குள்ள. அதுவே ஏதாவது ஒரு வெளியில இருந்து ஒரு செல் பார்ட்டிகள் உள்ள வருது, அதுவும் லைசோசோம்குள்ள தான் போகும். ஏன்னா அதுக்குள்ளதான் என்ன இருக்குது? ஹைட்ரோலேஸ். சரியா? நீரார் பகுக்கக்கூடிய நொதிகள் இருக்கு. அது எல்லாத்தையும் என்ன பண்ணிடும்? டைஜஸ்ட் பண்ணிடும். இதுதான் அதுக்கான அர்த்தம். புரிஞ்சிச்சுங்களா? லைசோசோம் என்ன வேலை பார்க்குது? சரி. அதுக்கப்புறம் செல்லுலோஸை தவிர அனைத்து கரிம பொருட்களையும் செரிக்கிறது. இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ்.
These enzymes are capable of digesting carbohydrate, protein, lipid and nucleic acid. ஐயோ முன்னாடி ஒரு பாயிண்ட் விட்டும் பொழுது தமிழ் மொழியத்தை பாருங்க. பின்னாடி கொடுத்துருப்பா பார்க்கலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்கோம் பாருங்க. இந்த நொதிகள் கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள், லிப்பிடுகள் மற்றும் நியூக்ளிக் அமிலங்களை ஜீரணிக்கக்கூடியவை, டைஜஸ்ட் பண்றது. நியூக்ளிக் அமிலத்தை கூட என்ன பண்ணிக்கும், ஒரு டிஎன்ஏ டேமேஜ் ஆச்சுன்னா கூட அதையும் என்ன பண்ணிடும் லைசோசோம் டைஜஸ்ட் பண்ண. ஓகேவா? இதுதான் லைசோசோம் உடைய வேலை. இதுதான் லைசோசோம் உடைய வேலை. ஓகேவா? புரிஞ்சுச்சா? இதெல்லாம் வேண்டாம், விட்டுரு. இது தற்கொலை பையே, ஏன்னா அப்படிலாம் நிறைய சொல்லுவாங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லப்பா, என்சிஆர்டில இல்ல, அதனால அதை வச்சுட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வாக்யூல்கள். சரியா? வாக்யூல் எங்க படிச்சோம்? இதான் படிச்சோம். தாவர செல்ல பெரிய வாக்யூல் இருக்கும், விலங்கு செல்ல வாக்யூல் இருக்காது. தாவர செல்ல பெரிய வாக்யூல் மையத்தில் இருப்பதனால நியூக்ளியஸ் எங்க போயிடும்? பெரிபரல் சைடுக்கு போயிடும். ஓகேவா? அவ்வளவுதான். வாக்யூலுக்குள்ள யார் இருப்பா? கழிவு பொருட்கள் இருக்கும், செல் சாப் இருக்கும், ஆந்தோசைனின் போன்ற பிக்மெண்ட்ஸ் இருக்கும். இதெல்லாம் வாக்யூல். இது எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னா சமநிலைப்படுத்துவதற்காக யூஸ் ஆகும். சரிங்களா? ரைட். நம்ம என்சிஆர்டில என்னென்ன பாயிண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். The vacuole is the membrane bound space found in the cytoplasm. சார், சைட்டோபிளாஸ்ட்ல இருக்கக்கூடிய காணப்படக்கூடிய ஒரு சவ்வால் சூழப்பட்ட பகுதியை தான் நீங்க என்ன சொல்லுவீங்க? வேக்யூல் அப்படின்னு சொல்றோம். சார், இந்த இடத்தை பாருங்க, இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் ஒரு செல்லு. இந்த செல்லுல உள்ள சைட்டோபிளாஸ்ட் பகுதியில ஒரு சவ்வால் சூழப்பட்ட ஒரு வெற்றிடம் காணப்படுகிறது. இதுக்கு பேர் தான் வேக்யூல் அப்படின்னு சொல்றோம். சார், இந்த வேக்யூலுடைய சுவர், செல் மெம்பரேன், சுவர்னு சொல்ல முடியாது, வேக்யூலுக்கு மேல இருக்கக்கூடிய சவ்வுக்கு பேர் என்னன்னா டோனோபிளாஸ்ட். நீட்ல வந்த கொஸ்டின், ஏற்கனவே வந்த கொஸ்டின் டோனோபிளாஸ்ட். ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்டையும் நம்ம சேர்த்து படிக்கலாம். ரைட். It contains water, sap, excretory product and other materials not useful for the cell. சார், செல்லுக்கு தேவையற்ற நீர்ப்பு, செல் சாறு, கழிவு பொருட்கள் இதெல்லாம் எங்க இருக்கும்? அதனால இது நாம என்ன சொல்லுவாங்க, தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கக்கூடிய ஒரு டஸ்ட்பின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அது ஜஸ்ட் இது ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோ, தேவையற்ற பொருட்களை போட்டு வைக்கிறது அப்படின்னு. அண்ட் இது ரொம்ப முக்கியம். The vacuole is bound by a single membrane called tonoplast. ஒரே ஒரு சவ்வு தான் இருக்கும் வேக்யூலை சுத்தி. அது யாரு? டோனோபிளாஸ்ட். சரிங்களா? டோனோபிளாஸ்ட். அதுக்கப்புறம் in plant cells the vacuoles can occupy up to 90% of the volume of the cell. சார், ஒரு செல் இருக்குன்னு வச்சுக்கோ, அதுல கிட்டத்தட்ட 90% இடத்தை ஆக்கிரமித்துக் கொள்வது யாருதான்? வேக்யூல். மீதி இருக்கிற 10% தான் மைட்டோகாண்ட்ரியா, குளோரோபிளாஸ்ட், ரைபோசோம், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், கோல்கி அப்பாரட்டஸ்லாம் இருக்கும். அப்ப 90% இடத்தை ஆக்கிரமிக்க வைக்கிறது யாருன்னா இவர் தான். In plants, the tonoplast facilitates the transport of nuclear number of ions and other materials against concentration gradient into the vacuole. சார், செறிவு சாய்வுக்கு எதிரா அப்படின்னா என்ன? இதான் ஒரு செல்லுக்குள்ள இதுதான் வேக்யூல்னு வச்சுக்கோங்க. கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட்டுக்கு எதிரா உள்ள மூவ்மெண்ட் நடக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அயனிகள்லாம் இதுக்குள்ள போகிறதுக்கு இந்த டோனோபிளாஸ்ட் தான் ஃபெசிலிட்டேட் பண்ணணும்னு சொல்றாங்க. சரி, இந்த கான்சன்ட்ரேஷன் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் இந்த வேக்யூல் தன் இந்த சைட்டோபிளாஸ்ம். அப்ப ஒரு கேள்வி வரும், வேக்யூலுக்கு உள்ள கான்சன்ட்ரேஷன் எப்படி இருக்கும்? எப்பவுமே எப்படி இருக்கும்பா? கம்மியா இருக்கும். நோ 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 நோ, அதிகமா இருக்கும். கான்சன்ட்ரேஷன் மோர் இன் வேக்யூல், கான்சன்ட்ரேஷன் லெஸ் இன் சைட்டோபிளாசம். ஓகேவா? புரியுதுங்களா? எஸ் சார். இத மறக்காதீங்க. அசெஷன் ரீசன்ல கொஸ்டின் வரலாம். இந்த இடத்துல கொடுத்துருப்போம் பாரு.
சைட்டோபிளாசத்தை விட வாக்யூலில் செறிவு அதிகமாக காணப்படும் வாக்யூலுடைய உட்பகுதியில சரிங்களா ரொம்ப அதிகம் கான்சன்ட்ரேஷன் கிராடியன்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, ஸோ கான்சன்ட்ரேஷன் இஸ் சிக்னிஃபிகன்ட்லி ஹையர் இன் த வேக்யூல் தன் த சைட்டோபிளாசத்தை விட செறிவானது வேக்யூலின் உட்பகுதியில் மிக அதிகமாக காணப்படும். மறக்காத அசிஸ்டன்ட் ரீசனுக்கான கொஸ்டின். ரைட் சார், வேற சில உயிரினங்கள்லயும் வேக்யூல் காணப்படுகிறது. ஃபார் எக்ஸாம்பிள் in amoeba the contractile vacuole is important for osmoregulation and excretion. சார், அமீபாவில வந்து சுருங்கும் வாக்யூல்கள்னு ஒண்ணு இருக்கு. இது எதுக்காக பயன்படுகிறது அப்படின்னா கழிவு நீக்கத்திற்கும், இன்னொரு பாயிண்ட் எழுதிக்கோ, சவ்வூடு பரவல் சீராக்கத்திற்கும். இருக்கா தமிழ்ல கொடுத்துருக்குண்ணா பாரு. Yes, sir. சவ்வூடு பரவல் சீராக்கத்திற்கும் கழிவு நீக்கத்திற்கும் சுருங்கும் வாக்யூல்கள் பயன்படுகிறது. ஓகேவா? அப்ப Yes, sir. கேட்கலாம் கான்ட்ராக்டில் வாக்யூல், இது வந்து மேட்ச் த ஃபாலோவிங் கூட கேட்டிருக்காங்க. கான்ட்ராக்டில் வாக்யூல் எங்க இருக்கும்? அமீபா அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? ரைட். அதுக்கப்புறம் ஃபுட் வாக்யூல். சரியா? அது எங்க சார் இருக்குன்னா புரோட்டிஸ்டா படிச்சீங்களா? இந்த பாரமீசியம் இதெல்லாம் படிச்சீங்களா? படிச்சுமா இல்லையா? சார், அதுல உணவுப் பொருட்களை சேமித்து வைப்பதனால அங்க ஒரு வேக்யூல் ஃபார்ம் ஆகுது. அந்த வேக்யூல் பேரு ஃபுட் வேக்யூல், உணவு வேக்யூல்கள் சொல்றோம். புரியுதுங்களா உங்களுக்கு? ஃபுட் வேக்யூல் வந்து எங்க இருக்குன்னா எக்ஸாம்பிள் புரோட்டிஸ்டா தமிழ்ல கொடுத்துருக்குன்னா இல்லைன்னா ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோ. அப்ப கான்ட்ராக்டிவ் வேக்யூல்னா எக்ஸாம்பிள் அமீபா, அதே மாதிரி ஃபுட் வேக்யூல்னா புரோட்டிஸ்டா. மறக்காதீங்க. ஓகே, சரி. இது வரைக்கும் பார்த்ததுல ஏதாவது டவுட் இருக்காப்பா? No, sir. புரிஞ்சுதா? Yes. Yes, sir. சரி, இத ஒழுங்கா பாருங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து ஒரே நிமிஷம்.